நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நான் தான் ஃபஸ்ட்டு அழகாக ரெடியாகி கிளம்பி வந்திருக்கேன். யாருமே இல்லை பார்த்தீங்களா. ஆனால் இதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க. ஓகே, இதுதான் வந்து பேக் ட்ராப். நல்லா இருக்குல்ல பேக் ட்ராப். முருகர் அவங்க மம்மி அப்படி ஒரு பண்ணியிருக்கோம். நன்றாக இருக்கிறதா? ஹாய் சொல்கிறா அப்படியே. நீ சொல்ல மாட்டியே. என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா ராம் வைப்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. எனக்கு ஒரு ப்ரொமோஷன் டேன்னே சொல்லலாம். நான் வந்து சித்தியாக ப்ரொமோட் ஆகிருக்கேன். எங்கள் அக்காவுடைய 9th month வளைகாப்பு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து பேக் ட்ராப்பு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா இருக்கும்ல. நானும் நிலாவும் சேம் அவுட்ஃபிட் வந்து ஆஃப் சாரீ வேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வர்றவங்களுக்கு வந்து வளையல், அப்புறம் வச்சுக்கிறதுக்கு பூ, ரோஸ், அதுக்கப்புறம் மல்லிப்பூ அழகாக வாழையில் கட்டி வச்சுருந்தோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் பூத், அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சில ப்ராப்ஸு, அந்த மாதிரி எல்லாமே தமிழில் அழகாக அந்த ப்ராப்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவங்க அந்த குழந்தைக்கு என்ன முறையோ அந்த ப்ராப்ஸ் வச்சு எடுத்துக்கலான்றக்காக. நாங்கள் மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களும் என்னால் என்ஜாய் பண்ணணுன்றக்காக தான் இந்த மாதிரி வந்து ஜெண்டர் கெஸ்ஸிங் கேம்ஸ் மாதிரி வந்து இந்த ஓட்டிங்கு, அப்புறம் இந்த ஃப்ரேமில் வந்து கெஸ் பண்ணுற இதெல்லாம் வச்சு எங்கள் அக்கா அழகாக ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ அந்த சொல்லியிருந்தால அந்த ஃப்ரேம், இந்த ட்ரீ வந்துட்டு எங்கள் அக்கா தான் வந்து வரைஞ்சாங்க கேன்வாஸில். ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு பாய் வேணுமா கேர்ள் வேணுமான்ட்டு, பாய்க்கு வந்துட்டு ப்ளூ, கேர்ளுக்கு வந்துட்டு பிங்க்கு. எங்கள் அக்காவும் மாச்சனை வந்து ஒரு ஹார்ட் மாதிரி வந்து அதில் ஒரு கேப் இருக்குது. அதில் வந்துட்டு அவங்க தம்மை வந்து வைக்கணும். 2 பேரும் வந்து ஒரு கலர்ஸ் வந்து வைக்கிறதா வந்து வச்சாங்க. க்யூட்டாக. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வச்சது வந்து பார்த்திங்கன்னா நிலா குட்டி தான். குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தை வந்து என்ன பாப்பா வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு கேர்ள் தான் வேணும்னு சொல்லிச்சு குழந்தை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பிங்க் வச்சுட்டேன். அதேமாதிரி நானும் வந்து எனக்கும் வந்து கேர்ள் தான் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரே மாதிரி அவுட்ஃபிட் போடலாம், மேக்கப் போடலாம், ஃபன் பண்ணலாம், அந்த கேர்லி வைப்ஸ்லாம் வந்து இருக்கோன்றதுக்காக நானும் வந்து பிங்க் தான் வச்சேன். அந்த கேப்லேயே வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து கொஞ்சம் சிங்கிள் ஃபோட்டோஸு, அதேமாதிரி கப்பல் ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வந்திருக்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஓட்டிங் பண்ணுறது, அப்புறம் இந்த தம் இம்ப்ரெஷன் வைக்கிறது, அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது என்ன முறைன்ட்டு அதெல்லாம் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ஓட்டிங் பண்ணுறது எல்லாமே ராஜன் கேசப்பி குறுமுறன்றக்காகவா இவன் தான் டெய்லி போட்டிருக்காரு. நீங்கள் தான் போட்டீங்க. ஜடை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வித்தியாசமான ஜடை வந்து வச்சுருக்கோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முருகர், அதுக்கப்புறம் கீழே ராதை, அதுக்கப்புறம் முருகர் ராதை வச்சுருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு முருகர் பிடிக்கும், எனக்கு ராதை பிடிக்கும். ஸோ பாய் கேர்ளுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்ச சாமியை வந்து வைக்கணுன்றக்காக அந்த மாதிரி டால் க்ரியேட் பண்ணி வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கோம். இப்படி வைக்கலாமான்னு தெரில, ஆனால் நாங்களே வந்து எங்களுக்கு பிடிச்சதுனால நம்ம க்ரியேட் பண்ணுறதா அப்படின்ட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா அழகாக ஸ்டேஜில் ஏற்றி வந்து வளைகாப்பு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வளையல் அப்புறம் நலங்கு வைக்கிறதுலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கள் நாத்தனார் வந்துட்டு அழகாக மேலே ஏற்றி உட்கார வைக்கணும். அவங்க 2 பேரும் வந்து அழகாக மேலே ஏற்றி எங்கள் அக்கா உட்கார வச்சோன்னே ஃபங்க்ஷன் சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்க தான் கட்ட பயிற்சி, அதுலேருந்து ரிட்டன் கிஃப்ட், டிஃபன் பாக்ஸ் கொடுக்குற டிபார்ட்மெண்ட் இவங்க தான். உங்கள் பேர்? உங்கள் பேர் நிலா தெரியும். உங்கள் பேர்? இவங்க 3 பேரும் செம்ம க்யூட்டாக ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ்ஸில் செம்மையாக வந்திருந்தாங்க. ஓகே ஓகே சச்சிருந்தீங்க சரிங்க மாசம் பழக்கப்பட கடமைக்கு நீங்க என்ன வரவா எடுத்துட்டு தனியாக எல்லோரும் வளையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ செக்ஷனில் வந்து இறங்கிட்டோம். அப்படியே எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபேமிலியாக அப்படியே கப்பல்ஸ் ஃபோட்டோ ஷூட்டு, தனியாக ஃபோட்டோ ஷூட்டு, அது எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மம்மி டேடி கிஸ் கொடுத்தீங்களா அக்காவுக்கு?
பாருங்க நீ முடிஞ்சிடலாம். என்ன கேமரா பார்க்குறீங்க? ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸோட நான் டான்ஸ்லாம் ஆடினேன். அந்த வீடியோ நான் முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வளைகாப்பு எப்படி போயிட்டு இருக்கு? வளைகாப்பு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுசாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஓட்டிங் போடுற மாதிரி கேர்ள் பேபியை வச்சாங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. யாரா இவன் எங்கேருந்து வரா? அது இல்லைப்பா, இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் தான் போட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பிரிஞ்சி இதெல்லாம் போடுறதுனால சாப்பிட்டோம். என்கிட்ட தான் இருக்கு. நான் சாப்பிட்டேன். ஜோடியாக தான் உட்காருவீங்களா? ஐயோ ஒரே கலர் ட்ரெஸ்ஸு வேறு. ஃபங்க்ஷன் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பல ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ரிச்சுவல்ஸ்லாம் செய்யணுமா, அதெல்லாம் வந்துட்டு எல்லோரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷனே முடிஞ்சாலும் நாங்கள் டான்ஸ் ஆடுறதை மட்டும் நிறுத்த மாட்டோம். நாங்கள் ஆடினே இருப்போம், ஆடிட்டே இருப்பாங்க. நன்றி வணக்கம் சொல்ல.